அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஜெய் ஹிந்த் என்ற தாரக மந்திரை இந்தியாவிற்கு தந்த வீர தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மிதவாதம் மற்றும் தீவிரவாதம் பாதைகளுக்கு அப்பாற்பட்டு ஆயுத போராட்டத்தின் பாதைன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களை உலுக்கிய ஒரு மாவீரன். ஓகேங்களா? ஐசிஎஸ் இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் உயரிய பதவிகளை துறக்கிறார். 1919 செலக்ட் ஆகி துறந்துட்டு தாய்நாட்டு விடுதலைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த மாமன்னன். அதே மாதிரி காந்தியடிகளுடைய கருத்து வேறுபாடுகள் மாறுபட்டாலும் அவரை முதலில் தேசப்பிதா என்று அழைத்து மரியாதை வெளிப்படுத்தியது ஒரு உன்னத பண்பாளராக இருந்தவர். ஓகேங்களா? இந்திய தேசிய இராணுவத்தை வழிநடத்தி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு சிம்ம சொப்பனமாக விழுந்த நேதாஜியினுடைய பங்கு அளப்பரியது. ஓகேங்களா? அவங்கள பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நேதாஜி பிறந்தது 23 ஜனவரி 1897. சரியா? எங்கே பிறக்கிறாருன்னா ஒடிசாவில் கட்டாக் என்ற இடத்துல பிறக்கிறாரு. ஓகேவா? தந்தை பார்த்தோன்னா ஜானகிநாத் போஸு, தாய் பிரபாவதி தேவி, மனைவி பார்த்தோன்னா எமிலி ஷெங்கல். ஓகேங்களா? அதே மாதிரி மகள் அனிதா போஸ் வஃபாஃப். ஓகேங்களா? 18 ஆகஸ்ட் 1945 தைவான் விமான விபத்தில் இறந்துட்டாங்கன்ற சொல்கிறாங்க. ஓகே. இவங்களுடைய கல்வி தொகுதி பொறுத்தவரையும் பள்ளி படிப்பு பார்த்தீங்கன்னா ரேவன்ஷா கல்லூரியில் பள்ளி படிக்கிறாரு. உயர்கல்வி பிரசிடென்சி காலேஜ், அதாவது கல்கத்தா பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறாரு. அடுத்து யூனிவர்சிட்டி பொறுத்தவரையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இங்கிலாந்தில் போய் படிக்கிறார். ஓகேங்களா? ஐசிஎஸில் 1919 வெற்றி பெறாரு. ஐசிஎஸில் தேர்வு நிலை கடினமான பிரிட்டிஷ் சிவில் சர்வீஸ் தேர்ச்சி பெறார். முக்கிய முடிவு தேசப்பற்று காரணமாக பிரிட்டிஷ் அரசின் கீழ் பணியாற்ற மறுத்து பதவியை துறக்கிறார். ஓகேவா? ராஜினாமா பண்ணிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தருடைய தாக்கம், ஆன்மீக தாக்கம்னு சொல்லலாம். சுவாமி விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிந்தனைகள் இவரின் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அரசியல் கொள்கையை பொறுத்தவரையும் தீவிர தேசியவாதி மற்றும் சமூகவாதி சோசியலிஸ்ட் சிந்தனையாளராக திகழ்ந்தார். போராட்ட முறை முழு சுயராஜ்யம் பூர்ண சுயராஜ்யம் பெற பிரிட்டிஷருக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை மேற்கொண்டவர். ஓகேங்களா? பூர்ண சுயராஜ் பார்த்து வச்சுக்கோங்க. காங்கிரஸில் அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரையும் 1921 சிஆர் தாஸ் அவர்கள் வழிகாட்டுதல் பேர் ஃபார்வேர்டு பத்திரிகையோடைய ஆசிரியராக இருந்தாங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. 1923 அகில இந்திய இளைஞர்கள் காங்கிரஸ் ஆல் இந்திய யூத் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்கிறாரு. அடுத்து 1925 புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டு மியான்மரில் உள்ள மண்டேலா சிறையில் அடைக்கப்படுறாங்க. 27 இந்திய தேசிய காங்கிரசினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுறாங்க. அடுத்து இணைந்த பணி ஜவஹர்லால் நேருவோடு சேர்ந்து காங்கிரஸுடைய லெஃப்ட் விங்ஸ் இடதுசாரிகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இடதுசாரிகள் கட்சி பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா வலுப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் டைம்லைன் பாருங்கள். ஐசிஎஸ் தேர்வில் 1919 வெற்றி பெறாரு. பத்திரிகையுடைய ஆசிரியர் ஃபார்வேர்டுடைய பத்திரிகை ஆசிரியர் 21 இளைஞர் காங்கிரஸ் தலைவராக 23 இருந்தார். மண்டேலா சிறையில் 25. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பொதுச் செயலராக 27. ஹரிபுரா காங்கிரஸ் தலைவராக 38. ஓகேங்களா? ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திரிபுரா மாநாட்டிலேருந்து பிரிஞ்சு தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணுவார். ஆசாத் இந்து அரசு நிறுவல் பார்த்தீங்கன்னா 43. 1944 இம்பால் போர். 1945 ஐஎன்ஏ விசாரணை நடத்துகிறாங்க செங்கோட்டையில். அடுத்து 1946 பம்பாய் கடற்படை கிளர்ச்சி. சரிங்களா? இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரிஞ்சிங்கன்னா இவரை பற்றி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். காந்தியுடன் கருத்து வேறுபாடு. பொருளாதார கொள்கை காந்தி குடிசை தொழிலாளர்களை ஆதரிக்கிறார். போசி பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆதரிக்கிறார். சரிங்களா? அவர் குடிசை தொழிலை ஆதரிக்கிறாருன்னா இவர் போஸ் விரைவான தொழில்மயமாக்கத்தில் வலியுறுத்துறாரு. சுதந்திர இலக்கு பிரிட்டிஷனுடைய டொமினியன் அந்தஸ்து கொள்கை போஸ் கடுமையாக எதிர்க்கிறாரு. முழு சுதந்திரம் தான் பூர்ண சுயராஜ்யத்தை தான் பார்த்தோன்னா டார்கெட்டாக வைக்கிறாரு. திரிபுரா மாநாடு காந்தியடிகளுடைய வேட்பாளராக இருந்தது யாருன்னா இந்த பட்டாபி சீதாராமையா. தெரியல?
அந்த பட்டாபி சீதாராமையா வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தி இவர் ஜெயிச்சிருப்பார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி நெருக்குதல் காரணமாக பதவி விலகுறாங்க. இதனுடைய முடிவுனா கருத்து வேறுபாடுகள் காரணமாக காங்கிரஸை விட்டு வெளியேறார். அடுத்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறார். 1939 தொடக்கத்தில் காங்கிரஸுக்குள்ளேயே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் என்ற புதிய இடதுசாரி அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. நோக்கம் என்னென்னா தீவிர தேசியவாதிகளை ஒன்றிணைத்து பிரிட்டிஷுக்கு எதிராக போராடுறது. கொள்கைகள்னா முழு சுதந்திரம், சமத்துவம், சமூக நீதின்றது தான் இந்த ஃபார்வர்ட் பிளாக்குடைய கொள்கையாக இருக்குது. இதை எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், தப்பிச்சு சென்று வெளிநாடுகள், கிரேட் எஸ்கேப். அதாவது வீட்டுக்காவலில் 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் அரசால் கல்கத்தாவில் வீட்டுக்காவலில் வந்து வைக்கிறாங்க. மாறு வேஷத்தில் தப்பிச்சு பெஷாவர் வழியாக ஆப்கானிஸ்தான் சென்று அங்கிருந்து ஜெர்மனியை அடைகிறாங்க. சரிங்களா? ஜெர்மனியில் பணிகள், அந்த பெர்லினுடைய ஃப்ரீ இந்தியா சென்டர் மற்றும் இந்தியன் லீகன் இந்திய படைப்பிரிவு ஆகியவற்றை ஜெர்மனியில் பணி செய்கிறாரு. ஆசாத் இந்து ரேடியோன்றது சுதந்திர இந்தியாவிற்கான ஜெர்மனியிலேருந்து வானொலி ஒளிபரப்பு நடத்தினார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இவர் ஜெர்மனி போயிட்டு தான் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசாத் இந்து ரேடியோ வந்து பண்ணியிருப்பார். அது தெரிஞ்சுக்கணும். இந்திய தேசிய இராணுவம் மறுசீரமைப்பு, ஜப்பான் நாட்டின் இராணுவ உதவியுடன் ஐஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஆசாத் இந்து படை பலமிக்க படையாக மாற்றுறாங்க. இதில் தான் முக்கிய முழக்கங்கள்லாம் இருக்கும். டெல்லி செல்லோ, ஜெய்ஹிந்த், ரத்தம் கொடுங்கள், நான் வந்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன்றதெல்லாம் இவருடைய முழக்கங்கள். சரிங்களா? ஆசாத் ஹிந்த் அரசுன்றது 1943 அக்டோபர் 21 அறிவிக்கிறாங்க. அந்த சிங்கப்பூரில் சுதந்திர அரசாக தற்காலிக அரசு அப்படின்றது பிரகடனப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? தலைமை யாருன்னா நேதாஜி அரசின் பிரதமராகவும் இராணுவ தளபதியாக பொறுப்பேற்கிறார். ஓகேவா? தலைவர் இராணுவ தலைவராகவும் பொறுப்பேற்கிறாரு. ஐஎன்ஏ கட்டமைப்பு பொறுத்தவரையும் இதனுடைய முதலில் கேப்டன் மோகன் சிங் என்பவரால் தொடங்கப்பட்டது. மேஜர் புஜிவாரா அவர்கள் உதவியை பெற்றது. சரிங்களா? மேஜர் புஜிவாராவுடைய உதவியும் பெற்றது. உறுப்பினர்கள்னால் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானில் சரணடைந்த இந்தியர் போர்க்கைதிகள் மற்றும் தெற்கிழக்கு ஆசியாவில் வாழ்ந்த இந்தியர்களை எல்லாரையும் இணைக்கிறாங்க. இணைச்சிட்டு படை எவ்வளோ பேருனா 50,000 வீரர்களும் சேர்ந்து ஒரு படைபலம் உருவாகுது. ஓகேவா? போர்கள். சரிங்களா? 1944 வந்து இம்பால் பர்மா, அதாவது ஜப்பான் படைகளுடன் இணைந்து ஐஎன்ஏ வந்து பார்த்தோன்னா இம்பால் பர்மா என்ற எல்லைப் பகுதியில் பிரிட்டிஷ்க்கு எதிராக போரிடுது. 1945 ஐஎன்ஏ விசாரணை. போருக்கு பின்னாடி ஐஎன்ஏ அதிகாரிகள் மீது தில்லியில் வந்து செங்கோட்டையில் விசாரணை நடத்தப்படுகிறது. இது நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அதுக்காக தான் 1946 வீரர்கள் வந்து பம்பாயில் இந்திய கடற்படை வீரர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. இது பிரிட்டிஷ் இந்தியாவை வந்து விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த கடற்படை கிளர்ச்சி இருந்ததுன்றாங்க 1946. அப்புறம் ராணி ஆஃப் ஜான்சி படை வந்து பெண்கள் படைப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஏவுடைய பிரத்யேக பெண்கள் படைப்பிரிவு இருந்தது. அதுக்கு பெயர் வந்து 1857 சிப்பாய் கழகத்தின் வீராங்கனையான ஜான்சி ராணி லட்சுமி பாயுடைய நினைவாக சிங்கப்பூரில் உருவாக்கப்பட்டது தான் இது. சரியா? என்னுடைய தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த கேப்டன் லக்ஷ்மிஸ் ஓகேங்களா இருப்பாங்க. தமிழகத்தில் கோவிந்தம்மாளும் இருப்பாங்க. அவங்க சோல்ஜராக இருந்திருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம தனி வீடியோவே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அடுத்து பாரம்பரியமாக பார்க்கும்போது இவர் வந்து இந்தியா ஒற்றுமையின் சின்னமாகவும் தேசபக்தி, தியாகம், வீரத்தினுடைய அடையாளமாகவும் போற்றப்படுறாரு. இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய தலைவரில் ஒருவர். ஓகேங்களா? மரியாதைகள்னால் தில்லியில் இந்தியன் கேட் அருகே நேதாஜினுடைய ஒரு பிரம்மாண்ட சிலை நிறுவப்பட்டிருக்கு. இவருடைய 125வது பிறந்த நாள் நினைவாக இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பேரிடர் மேலாண்மை துறைக்காக இவரது பெயரில் தேசிய விருதும் நிறுவப்பட்டிருக்கின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்த பிரபந்தன் புஷ்கார்ன்றது பேரிடர் மேலாண்மை விருது. சரிங்களா? பேரிடர் மேலாண்மையில் டிசார்டர் மேனேஜ்மெண்ட்டில் மிக சிறந்த பங்களிக்கும் வீரருக்கு வந்து இந்த சுபாஷ் சந்திர போஸ் ஆஃப் த பிரபந்தன் புஷ்கார் விருது கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆஃப் த பிரபந்தன் புஷ்கார் விருது. ஓகே, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 23 அன்று நேதாஜியுடைய பிறந்த நாள் பராக்கிர திவாஸ்ன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அந்த நிறுவனங்களுடைய பரிசு 51 லட்சம் ரொக்க பணமும் சான்றிதழும் கொடுக்குறாங்க. தனிநபருக்கு வந்து 5 லட்சம் ரொக்கமும் சான்றிதழும் கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அங்கே என்ன படித்தோமோ அதே தான். சரிங்களா? பிறந்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 23 ஜனவரி 1897 பிறக்கிறாரு ஒடிசாவில். தந்தை வந்து ஜானகிநாத் போஸ், தாய் வந்து பிரபாவதி தேவி, மனைவி வந்து எமிலி ஷேங்கல், மகள் வந்து அனிதா போஸ் ஃபஃப். ஓகேங்களா?
இறந்தது வந்து பார்த்தோன்னா 1945 ஆகஸ்ட் 18 தைவான் விமான விபத்தின் போது இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவர் இறப்புக்கு வந்து என்னென்ன கமிட்டி போட்டிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தாங்க. ஷாநவாஸ் கான் கமிட்டி. ஓகேங்களா? 1956 போட்டாங்க. ஓகே, ஷாநவாஸ் கான் கமிட்டி. இவர் வந்து அமைத்தது யாருன்னா நேருங்க. இந்த ஷாநவாஸ் கான் கமிட்டி 1956 இது அமைச்சது யார்? நேரு. சரிங்களா? இதுக்கு தலைமை யாருன்னா இதுக்கு முன்னால் இருந்த ஐஎன்ஏ அதிகாரியுமான நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஷாநவாஸ் கான். உறுப்பினர்கள் யார் யாருன்னா சுரேந்திர சந்திர போஸ், அதாவது நேதாஜியினுடைய அண்ணனாகவும் என்எஸ் மைத்ரா அவங்களாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் 1945 ஆகஸ்ட் 18 அன்னைக்கு விமான விபத்தில் தைவானில் இறந்து விட்டது உண்மை என்னும் டோக்கியோ ரென்கோஜி கோயிலில் இருப்பது அவருடைய அஸ்திதான் அப்படின்றது முடிவாகுது. சர்ச்சை. நேதாஜியினுடைய அண்ணன் சுரேந்திரநாத் போஸ் இந்த முடிவை ஏற்காமல் மாற்று அறிக்கை வந்து பார்த்தோன்னா சமர்ப்பிக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா கோஸ்லா கமிஷன் ஒன்று போடுறாங்க. 1970 கோஸ்லா கமிஷனு. கோஸ்லா ஓகேவா? பிரதமர் இந்திரா காந்தி அமைக்கிறாங்க. ஓய்வு பெற்ற பஞ்சாப் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான ஜிடி கோஸ்லா தலைமையில் போடுறாங்க. சரிங்களா? இந்த கமிஷன் என்ன சொல்லுதுன்னா நேதாஜி விமான விபத்தில் உயிரிழந்தான்னு சொல்லிட்டு அறிக்கையை வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்து முகர்ஜி கமிஷன் போடுறாங்க. முகர்ஜி எப்போ 1999 அந்த காலகட்டத்திலேருந்து 2005 அறிக்கை சமர்ப்பிக்குது. யார் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் இருந்தபோது போட்டது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான மனோஜ்குமார் முகர்ஜி தான் இதுக்கு தலைமை தாக்குது. எது முகர்ஜின்றது பேர், அவர் தான் தலைமை தாங்கினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா 1945 ஆகஸ்ட் 18 தைவான் என்ற ஒரு விமான விபத்தில் நடக்கவில்லை, நேதாஜி அந்த விபத்தில் இறக்கவில்லைன்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து மாற்று சொல்லியிருக்காரு. முகர்ஜி கமிஷன் தான். சரிங்களா? அந்த ரென்கோஜி கோயிலில் இருக்கிற அஸ்தி அவருடைய இல்லைன்னு சொல்லிட்டு முற்றிலுமாக முரண்பட்டு வெளியிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பிக்கஸ் அறிக்கைன்னு சொல்லிட்டு 1946 ஒன்று போட்டிருப்பாங்க. பிரிட்டிஷ் உளவுத்துறை வந்து பார்த்தோன்னா அதிகாரியான ஜான் பிக்கஸ் தலைமையில் குழு நேதாஜி தைவானில் இறந்து விட்டார்ன்றது ஆரம்ப அறிக்கை வந்து பார்த்தோன்னா அதுவும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா சர்ச்சை போயிட்டே இருக்குது. சரிங்களா? கடைசியாக வந்து மத்திய அரசுடைய இறுதி அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு என்னென்னா விமான விபத்து தான் உறுதின்னு சொல்லிட்டு 2017 உள்துறை அமைச்சகம் இருக்குல்ல அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷாநவாஸ் கோஸ்வாலா கமிஷனுடைய அறிக்கைப்படி 1945 ஆகஸ்ட் 18 விமான விபத்திலே நேதாஜி இறந்து விட்டார்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் முகர்ஜி கமிஷனுடைய நிகாரிப்பு, முகர்ஜி கமிஷன் சமர்ப்பிப்பது வந்து பார்த்தீங்கன்னா விமான விபத்து நடக்கலைன்றது என்ற முடிவை வந்து போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அரசு ஏற்கனவே நிகாரித்து விட்டதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கணும். ரகசிய ஆவணங்கள் வெளியீடு. சரிங்களா? மத்திய அரசின் நடவடிக்கை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நேதாஜி தொடர்பான நூற்றுக்கணக்கான ரகசிய கோப்புகள் சீக்ரெட் ஃபைல்ஸ் பொது பார்வையில் பொதுமக்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டதுன்றது நம்மளுக்கு நியூஸில் தெரிஞ்சது. ஓகேங்களா? மாநில அரசினுடைய நடவடிக்கை இதே போல் வெஸ்ட் பெங்கால் ஓகேவா 64 உளவுத்துறை ரகசிய கோப்புகளும் அடங்கிய ஒரு கோப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியில் மர்மமான முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நேரடி ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அஸ்தி சர்ச்சையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஜப்பானில் டோக்கியோவில் இருக்கிற ரென்கோஜி கோயிலில் வைக்கப்பட்ட நேதாஜின் அஸ்தி என நம்பப்படும் சாம்பலுக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேணும்னு சொல்லிட்டு அவரது மகள் அனிதா போஸ் வாஃப்ன்றது பார்த்திங்கன்னா சில குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து தற்போது வலியுறுத்தி வருகிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா சகாய் கமிஷன் என்பது பார்த்தீங்கன்னா நேதாஜி சகாய் கமிஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வசித்த கும்னாபி பாபா அப்படின்றது பார்த்து தான் நேதாஜி என்று வதந்திகளை விசாரிக்க இந்த அமைக்கப்பட்ட சகாய் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேதாஜி அல்ல, அவர் நேதாஜியின் சீடராக இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அது ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு கான்ட்ரவர்சியாக தான் அவருடைய இறப்பு இருக்குது. ஓகேவா? ஷாநவாஸ் கமிஷன் போட்டாங்க, கோஸ்வானி கமிஷன் போட்டாங்க. முகர்ஜி கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் அந்த மாதிரி விபத்து இல்லைன்னாங்க. ஆனால் ஷாநவாஸும் இந்த கோஸ்வாமி கமிஷனை அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி டிக்ளரேஷனை பண்ணிட்டாங்க 2017 மத்திய அரசு. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கலாம். எந்த ஒரு இது வந்து
இறங்கி படிக்க வேண்டாம். எக்ஸாமில் என்ன இருக்குது, என்ன கமிஷன் போட்டாங்கன்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? இவர் படித்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ரோவன் ஷா கல்லூரியில், கல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியிலும், இங்கிலாந்தில் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. ஐசிஎஸ் 1919 ஐசிஎஸ்சில் தேர்வில் வெற்றி பெறாரு. பிரிட்டிஷ் அரசினுடைய பணியாற்ற விரும்பலை. ஐசிஎஸ் பதவி வந்து ராஜினாமா பண்ணுறாரு. முழு நேர விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாரு. சிந்தனையும் தாக்கம். சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு பரமஹம்சருடைய போதனைகளால் தாக்கம் ஏற்படுத்துகிறது. தீவிர தேசியவாதியாக விளங்குறாரு. சமூக கொள்கையின் நம்பிக்கை வந்து கொண்டு முழு சுதந்திர போராட்டத்தை ஆதரிக்கிறாரு. தெரிஞ்சுக்கணும். இவருடைய குருக்கள் பார்த்தோன்னா சிஆர் தாஸ் தான் குருவாக இருக்கார். மகாத்மா காந்தியினுடைய ஆலோசனைப்படி சிஆர் தாஸுடன் பணியாற்றிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து காங்கிரஸுடைய அரசியல் வழக்குன்னு பார்த்தோன்னா ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்துக்கிறாரு. 1921 ஃபார்வர்ட் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கார். இது கொஷினுங்க. ஓகேவா? இவரை சார்ந்த ஒரு கீ ஃபேக்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப டெப்த்தாகவும் பார்க்க வேண்டாம். சரியா? நீங்கள் ஸ்கூல் புக்கு டேட்டா, ப்ரீவியஸ் இயர் கொஷினு, இந்த இயர் இது பார்த்தீங்கன்னா போதுமானது. ஓகேவா? அந்த பத்திரிகை சுவராஜ் கட்சியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. 1923 அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக, இந்த இளைஞர் காங்கிரஸ் தலைவராக ஆகிறாரு. அது தெரிஞ்சுக்கணும். இளைஞர்களை அரசியலில் ஈடுபடுத்தி வைத்தவர் இவர். சிறை வாழ்க்கையை பொறுத்தவரையும் 1925 மண்டேலா சிறையில் வந்து அடைக்கப்படுறாரு. இதுவும் தெரிஞ்சுக்கணும். புரட்சியாளர்களை தொடர்பு இருந்தது குற்றச்சாட்டப்படுகிறது. சிறையிலிருந்து அப்போது காசு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு என்ன குற்றச்சாட்டுனா, புரட்சியாளர்கள் நெருங்கி தொடர்பு வைத்திருந்தது தான் குற்றச்சாட்டு பண்ணி அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க. உடல்நிலை பாதிப்படைகிறது. சிறை வாழ்க்கை கடுமையான சூழலால் டியூபர்குலோசிஸ் காச நோய் பாதிக்கப்படுகிறதுன்றது தெரிஞ்சுக்கணும். இதுவும் கேட்கலாங்க. என்ன நோயால் பாதிப்படைஞ்சார்ன்றது கொஷின் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் 1927 விடுதலை, சிறையிலிருந்து உடல்நலக்குறைவு காரணமாக விடுதலை செய்யப்படுறார். அப்புறம் காங்கிரஸினுடைய பொதுச் செயலராக விடுதலையான அதே ஆண்டில் 1927 தேசிய காங்கிரஸில் ஐஎன்சியின் பொதுச் செயலராக பொறுப்பேற்றார். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேருடன் கூட்டணி. ஜவஹர்லால் நேருடன் இணைந்து காங்கிரஸின் இடதுசாரி இளைஞர்கள் பிரிவு சேர்ந்து வலுப்படுத்துகிறாங்க. அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து முழு சுதந்திரம். பிரிட்டிஷ் அரசின் டொமினியன் அந்தஸ்தை எதிர்த்து எங்களுக்கு முழுமையான சுதந்திரம், பூர்ண சுயராஜ்யம் தான் தீவிரமாக ஆதரவு செஞ்சுருப்பாங்க இவரும் ஜவஹர்லால் நேரு. அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து தொழிற்சங்க இயக்கம் பொறுத்தவரையும் சத்தியாகிரகம் 1930 கல்கத்தா மேயர். ஓகேவா? 1930 கல்கத்தா மாநகராட்சியுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டார். இது டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அதே வருஷத்தில் 1930 அகில இந்திய ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார். ஏஐடியூசி தலைவராகிறாரு. அது இம்பார்ட்டன்ட். அது 1930. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா தொழிற்சங்க ஊக்கம். தொழிற்சங்க ஊக்கம் போகிறது என்னென்னா, தொழிலாளர்கள் உரிமைக்காகவும் விடுதலை போராட்டத்திற்காகவும் தொழிலாளருடைய வர்க்கத்தினுடைய பங்களிப்பை ஆதரிக்கிறதுக்காக தொழிற்சங்கத்தின் இயக்கத்தில் ஊக்குவித்தார்ன்றதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இளைஞர்கள் உப்பு சத்தியாகிரகம் நடக்குதா? 1930 காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் தீவிரமாக பங்கேற்றார். அதே மாதிரி குடியுரிமை மீறல் சட்ட மறுப்பு இயக்கம். காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு பிறகு சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட் தற்காலிகமாக நிறுத்திவிட்டுவது நேதாஜி வந்து கடுமையாக எதிர்க்கிறார். ஓகேவா? குடியுரிமை மீறல் நிறுத்தம் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாருன்னா அந்த குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா மீறல் இயக்கம்ன்றது ஒன்றும் இல்லைங்க, சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட்டுங்க. என்னன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தத்திற்காக சட்ட மறுப்பு இயக்கம் தற்காலிகமாக நிறுத்துறது வந்து நேதாஜி வந்து எதிர்க்கிறாரு. இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது ஐரோப்பிய பயண நூல்கள். 1930 ஐரோப்பிய பயணம் மேற்கொண்டாங்க. சரிங்களா? ஏங்க பிரிட்டிஷ் அரசால் இந்தியாவில் வந்து நாடு கடத்தப்பட்ட போது உடல்நலக்குறைவின் காரணமாக சிகிச்சை பெறவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணமும் மேற்கொண்டாங்க. அதுக்கடுத்து வந்து அரசியல் அமைப்புடைய ஆய்வு. பல ஐரோப்பிய நாடுகளுடைய அரசியல் கட்டமைப்பில் சர்வதேச உறவுகளையும் நேரில் கண்டு படிக்கிறாரு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு த இந்தியன் ஸ்ட்ரகிள் என்ற நூல், தனது புகழ்பெற்ற த இந்தியன் ஸ்ட்ரகிள் என்ற புத்தகத்தை எழுதுகிறாரு. இது கேட்கலாங்க. த இந்தியன் ஸ்ட்ரகிள்ன்றது இவருடைய புத்தகம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுடைய விளக்கம். இந்த நூல் 1920 1934 வரையும் நடைபெற்ற இந்திய விடுதலை இயக்கத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள், போராட்டங்கள், அதனுடைய கோரிக்கைகள் எல்லாம் விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இடதுசாரி சிந்தனைகள் பொறுத்தவரையும்
இடதுசாரி அரசியல் தொடர்பு. ஓகே, என்னென்னா 1930 தீவிரமான சோசியலிஸ்ட் மற்றும் இடதுசாரி லெஃப்ட் விங்னு சொல்கிறாங்க அரசியல் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அதனுடைய நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். நேருடன் கூட்டு என்னென்னா ஜவஹர்லால் நேருடன் இணைந்து காங்கிரஸில் சோசியலிஸ்ட் கொள்கை வலுப்படுத்துகிறார். எம்என் ராயோட தொடர்பு. இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருந்த எம்என் ராய் அவர்களுக்கு சிறந்த அரசியல் தொடர்பும் கொண்டிருந்தது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், காங்கிரஸ் தலைவர் ஹரிபுரா மாநாடு 1938 ஹரிபுரா மாநாடு குஜராத்தினுடைய ஹரிபுராவில். இது எந்த ஏரியான்றதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. குஜராத்தில் நடந்த ஹரிபுரா. சரியா? ஹரிபுராவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஒருமனதாக தலைவராக தேர்வு செய்கிறாங்க. முழுமையான சுயராஜ்யம், பூர்ண சுயராஜ்யத்தை ஆதரிக்கிறார். இதுதானே அவங்களுடைய எய்மே. நாட்டின் டொமினியன் அந்தஸ்து எதிர்க்கிறாங்க. நாட்டினுடைய திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சிக்காக நேஷ்னல் பிளானிங் கமிட்டி இதே மாநாட்டில் உருவாக்கப்பட்டது. அப்போ ஹரிபுரா மாநாட்டில் உடைய சிறப்பு என்னென்னா நேஷ்னல் பிளானிங் கமிஷன் என்பிசி உருவாக்கப்படுறது. ஓகேங்களா? அதுதான் முக்கியம். ஓகேவா? முழுமையான சுயராஜ்யத்தை ஆதரிக்கிறாங்க, டொமினியன்ஸை எதிர்க்கிறாங்க, நேருக்கு விமர்சனைக்கு செய்கிறாங்க, பிரிட்டிஷ் அரசுக்கு அதில் வலுவான நடவடிக்கையும் ஆதரிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து அதுதான் டொமினியன் அந்தஸ்து வந்து எதிர்ப்பு. பிரிட்டிஷ் முன் வந்த டொமினியன் அந்தஸ்து நேதாஜி கடுமையாக எதிர்க்கிறார். மோதிலால் நேருடைய அறிக்கை டொமினியன் அந்தஸ்தை பரிந்துரைத்த 1928 மோதிலால் நேருடைய அறிக்கை இவர் விமர்சனம் செய்கிறாரு. வலுவான நடவடிக்கை பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக உடனடியாக மற்றும் தீவிரமாக நடவடிக்கையை இவர் ஆதரிக்கிறாரு. ஓகேவா? காந்தியுடன் கருத்து வேறுபாடும் திரிபுரா மாநாடும் என்னங்க அப்படின்னா பொருளாதார கொள்கை பொறுத்தவரை காந்தி வந்து குடிசை தொழில்களை ஆதரிக்கிறாரு, கிராமப்புற குடிசை தொழில் ஆதரிக்கிறார். ஆனால் போஸ் நவீன தொழில் மயமாதல் இண்டஸ்ட்ரியலேஷனை வலியுறுத்துறாரு. அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கருத்து வேறுபாடு இருக்குது. திரிபுரா மாநாடு தேர்தல் 1939 திரிபுரா காங்கிரஸ் மாநாடு தேர்தல் நடக்குது. காந்தியுடைய வேட்பாளர் யாருன்னா பட்டாபி சீதாராமையா. அவரை வந்து போஸ் தோற்கடிச்ச உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ண அங்கேருந்து வெளியே வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துடுறார். காந்தியுடைய அறிக்கை பட்டாபியின் தோல்வி தன் சொந்த தோல்வி என்று காந்தி வந்து அறிவிக்கிறார். காந்தியுடைய அறிக்கை என்னது? பட்டாபி தோல்வி வந்து என் சொந்த தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. பதவி விலகல் செயற்குழு அமைப்பில் உள்ள உட்கட்சி நெருக்குதலாலும் கருத்து வேறுபாடாலும் தலைவர் பதவி வந்து விலகிறாரு. ஓகேவா? இது எக்ஸாமில் கேட்கலாம். வெளியேற்றும் போது காங்கிரஸை விட்டு வெளியேறி தனது சொந்த பாதையை தேர்வு செய்கிறாரு. ஓகேங்களா? போஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஓகேங்களா? 1939 தொடக்கம். காங்கிரஸ் உள்ளேயே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை தொடங்கினாங்க. ஒன்றிணைப்பு இடதுசாரி சிந்தனை கொண்ட தீவிர தேசியவாதம் ஒரு அமைப்பின் கீழே வந்து ஒன்றிணைக்கிறாங்க. இதனுடைய இலக்கு என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய உடனடியாக மற்றும் முழுமையான சுதந்திரத்தை இதை முதன்மையாக நோக்கமாக கொண்டிருந்தது. கொள்கைகள் பொறுத்தவரையும் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பினுடைய சமத்துவத்தை வலியுறுத்தியதுன்றது சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இதெல்லாம் அப்படியே கொஸ்டினில் கேட்பாங்க. முழு சுதந்திரத்தை நோக்கமாக கொண்டது, சமத்துவத்தை வலியுறுத்துகிறது, சமூகத்தை ஆதரிக்கிறது, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சரியாக தவறுன்ற மாதிரி கேட்பாங்க. கூற்று காரணத்தில் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைதுங்க. 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் அரசால் மீண்டும் கைது செய்யப்படுறாரு. வீட்டுக்காவல். பின்னர் வந்து கல்கத்தாவில் உள்ள அவரது இல்லத்திலேயே தீவிர கண்காணிப்பில் வீட்டுக்காவலில் வைக்கிறாங்க. மாற்று வேடம். அங்கிருந்து வந்து ஜாவுதீன் என்ற பதான் பழங்குடியின மனிதனைப் போல மாறு வேடத்தில் மிக சாமர்த்தியமாக தப்பி செல்கிறாரு. அது நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டோரி தெரியும். ஓகே, வீட்டுக்காவல் வைக்கிறாங்க. அங்கேருந்து தப்பி செல்வார். யார் மாதிரி அப்படின்னா ஜியாவுதீன் என்ற பதான் பழங்குடியினர் மனிதனைப் போல போயிருப்பார். அது தெரிஞ்சுக்கணும். அங்கேருந்து வந்து பயணப்பாதை பெஷாவர் வழியாக ஆப்கானிஸ்தான் போகிறாங்க. அதுக்கடுத்து ஜெர்மனி பயணம். அங்கேருந்து இத்தாலி பாஸ்போர்ட் மூலமாக ரஷ்யா வழியாக ஜெர்மனி பெர்லின் வந்து சென்றடைந்ததா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்து ஜெர்மனியுடைய செயல்பாடுகள் பொறுத்தவரையும் ஜெர்மனியில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ இந்தியா சென்டர் பெர்லின் நகரில் சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்குறாரு. இது பெர்லினில் செயல்பாடு. ஜெர்மனியில் பெர்லின் ஏரியாவில் என்னென்ன பண்ணாருன்றது கொஷினு.
இந்தியன் லீகேஜ், அதாவது போர் கைதிகளை இருந்து இந்திய வீரர்களை கொண்ட இந்திய படையை வந்து இந்தியன் யூனியன்றது பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. இது பார்த்தீங்கன்னா இந்திய கைதிகள் வச்சு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ஹிட்லரிடம் உதவி, ஜெர்மனி அதிபரான ஹிட்லர் அன்று நேரில் சந்தித்து இந்திய இராணுவ உதவியை வந்து கோர்றாங்க. முசோலினிடமும் உதவி, இத்தாலிய சர்வாதிகாரியான பெனிட்டோ முசோலினிடம் வந்து உதவி கேட்குறாரு. ஆசாத் இந்து வானொலி, ஜெர்மனியிலிருந்து ஆசாத் இந்து ரேடியோ வந்து இந்தியர்களுக்கு வாராந்திர உரைகளை, சரிங்களா, அதில் வந்து ஆற்றுறாரு வீக்லி ஒன்ஸ். இதெல்லாமே ஜெர்மனிலேருந்து பண்ணது. 1944 ஜூலை 6 காந்தி முதல்ல தேசத்தந்தைன்னு சொல்லிட்டு அழைத்தது. இந்த கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா. அடுத்து ஐஎன்ஏ வந்து வலுப்படுத்துதல். ஐஎன்ஏ வலுப்படுத்துதல்னா ஜப்பான் நாட்டுடைய முழுமையான இராணுவம் மற்றும் உத்தி ரீதியான உதவியுடன் ஐஎன்ஏ வந்து மிகப்பெரிய படையாக வலுப்படுத்துகிறாங்க. இதனுடைய மறுபெயர் இந்திய தேசிய இராணுவத்தினுடைய மற்றொரு பெயரான ஆசாத் இந்து பவுச் என்பது. ஓகேங்களா. ஐஎன்ஏவுடைய மற்றொரு பேர் என்னங்க, ஆசாத் இந்து பவுச்சு. அதை பார்த்து வச்சுக்கோங்க. தலைமையிடம் சிங்கப்பூர் தலைமையிடமாக கொண்டது. இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். டெல்லி செல்லோ என்ற முழக்கம், இந்தியாவை நோக்கி முன்னேறுங்கள் என்ற பொருளில் டெல்லி செல்லோ என்ற புகழ்பெற்ற போல் முழக்கமும் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து ஜெய்ஹிந்த் என்றது இந்திய தேசபக்தியை ஒருங்கிணைக்க ஜெய்ஹிந்த் என்ற வரலாற்று சிறப்புமிக்க முழக்கத்தையும் பிரபலப்படுத்துகிறாங்க. அடுத்து புகழ்பெற்ற ரத்தம் முழக்கம்ன்றது, எனக்கு வந்து ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன், கிவ் மீ பிளட் அண்ட் ஐ ஷெல் கிவ் யூ ஃப்ரீடம்னு சொல்லிட்டு சொன்னவர். சரிங்களா. இந்த விடுதலை போராட்டத்தில் இளைஞர்களுடைய எழுச்சி பெற்றது இந்த முழக்கம். ஓகேவா. அடுத்து ஆசாத் இந்து அரசு, தற்காலிக அரசுன்னு சொல்லுவாங்க. 21 அக்டோபர் 1943 இந்த டேட்டோடு பார்த்து வச்சுக்கோங்க. இது தற்காலிக அரசில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசு தொடங்கப்பட்டுகிறது. அது சிங்கப்பூர் பிரகடனம். அதாவது இந்த அரசு சிங்கப்பூரில் முறைப்படி பிரகடனம் செய்யப்பட்டு 9 நாடுகள் ஜப்பான், ஜெர்மனி உள்ளிட்டவை அங்கீகாரத்தை பெற்றது. நேதாஜியினுடைய பொறுப்புகள், சுபாஷ் சந்திர போஸ் இளவரசர் பிரதமராகவும் நாட்டின் அதிபராகவும் இராணுவ தளபதியாகவும் கமாண்டராகவும் பொறுப்பேற்றாருன்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஐஎன்ஏ உருவாக்கம். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஐஎன்ஏ எப்படி உருவாச்சு அப்படின்னா, முதல்ல கேப்டன் மோகன்சிங் என்பவரால் இந்த இராணுவம் வந்து உருவாக்குச்சு. ஓகேங்களா. ஜப்பானிய உதவி, ஜப்பானிய இராணுவ அதிகாரினா மேஜர் புஜிவாரா இந்த இதுக்கு வந்து உருவாகிறதுக்கு பெரும் உதவி செஞ்சுருக்காரு. இது உதவியவர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் போர் கைதிகளை சேர்க்குறாங்க. பிரிட்டிஷினுடைய இந்திய படையிலிருந்து ஜப்பானிடம் வந்து சிக்கிய இந்திய போர் கைதிகளை இதில் சேர்க்குறாங்க. மக்களுடைய பங்களிப்பு, தென்கிழக்கு ஆசிய நாடுகளான மலேசியா, சிங்கப்பூரில் இங்கெல்லாம் வந்து புலப்பெயர்ந்த இந்தியர்கள் இருக்காங்களே, அவங்களாம் ஆர்வத்தோடு இதில் வந்து இணைகிறாங்க. இதில் வந்து இணைஞ்ச வந்து அந்த கோவிந்தம்மாள். சரிங்களா. கோவிந்தம்மாள் பற்றி படிச்சுமா? ஓகேவா. லட்சுமி சேனகல் இவங்கெல்லாம் அதில் வந்தவங்க தான். அதே மாதிரி படைபலம், நேதாஜியினுடைய தலைமையில் மொத்தம் வந்து 50,000 பேர் இருந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஐஎன்ஏ போர், இம்பால் மற்றும் கொகிமா அப்படின்னு சொல்லுவாங்க. கொகிமா எங்கே இருக்குங்க, நேபாளுடைய பகுதி. 1944. ஓகேவா. இந்த வடகிழக்கு எல்லை பகுதிகளான இம்பால் மற்றும் கொகிமா மீது போரிடப்பட்டது. பர்மா போர், மியான்மர். ஓகேங்களா. தற்போது மியான்மரில் வெள்ளை பகுதியில் பிரிட்டிஷ் படைக்கு எதிராக கடும் போர்களை வந்து நடத்தியது. அடுத்து வந்து ஐஎன்ஏ விசாரணை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஐஎன்ஏ விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் தான் விசாரணை பண்ணுறாங்க. அது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். 1945 டெல்லியில் செங்கோட்டையில் ஐஎன்ஏ வீரர்கள் மீது ஆங்கில அரசு தேச துரோக விசாரணை நடத்தியது. மக்கள் கொந்தளிக்கிறாங்க. இந்த விசாரணைக்கு எதிராக இந்திய நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்குது. இராணுவம் அதிருப்தி ஆகுது. விசாரணையில் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் இருந்த இந்திய வீரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அதிருப்தியும் தேசப்பற்றும் தீவிரமாக்கியதுன்றது இந்த விசாரணை. ஓகேவா. இந்த விசாரணையில் தான் ஃபஸ்ட்டு வந்து இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டே போடாத இருந்த நேரு வந்து இந்த விசாரணை எப்போ கோட்டு போட்டிருப்பாங்கன்றதால டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகே. அடுத்து பார்த்தோன்னா பம்பாய் கடற்படை கிளர்ச்சி. பம்பாய் கடற்படை கிளர்ச்சி பொறுத்தவரையும் பிப்ரவரி 1946 ராயல் இந்திய கடற்படையில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கிளர்ச்சி நடக்குது. இதனுடைய தாக்கம் என்னங்க அப்படின்னா, ஐஎன்ஏ விசாரணை தில்லியில் செங்கோட்டையில் ஐஎன்ஏ விசாரணையுடைய தாக்கத்தால் தான் இந்த கிளர்ச்சி ஏற்படுது.
இதனுடைய முக்கியத்துவம் என்னங்க அப்படின்னா, பிரிட்டிஷார் இந்தியா விட்டு விரைவில் வெளியேறவே இது ஒரு முக்கிய இறுதி புள்ளியாக இருந்தது. இது கேட்கலாம். பம்பாய் கடற்படை கிளர்ச்சி பிரிட்டிஷ் இந்தியா வந்து வெளியேற்றத்துக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தது. எந்த கிளர்ச்சின்னு கேட்கலாம். அதே மாதிரி ராணி ஆஃப் ஜான்சி அப்படின்ற ஒரு படைப்பிரிவு தெரியும். ஜான்சி படைப்பிரிவு பெண்களுடைய படைப்பிரிவு இந்திய தேசிய இராணுவத்தில் ஐஎன்ஏவுடைய ஒரு பிரத்யேக பெண்கள் படைப்பிரிவாக இருந்தது. இதனுடைய பெயர் காரணம் என்னென்னா, வீரமங்கையான ஜான்சி ராணி லட்சுமி பாயினுடைய நினைவாக தான் இந்த பெயர் வச்சுருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா, இதனுடைய தலைமை பொறுத்தவரையும் சிங்கப்பூரில் உருவாக்கப்பட்ட இந்த படைப்பிரிவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த கேப்டன் லட்சுமி சாகல் தான் தலைமை தாங்கினாங்கன்றது தெரிஞ்சுக்கும். அடுத்து பாருங்கள், பாரம்பரியம் மற்றும் பெருமை பொறுத்தவரையும் இந்திய தேசியத்தினுடைய ஒற்றுமை மத நிலக்கத்தினுடைய சின்னமாக விளங்கினார் அப்படின்றாங்க. ஈடு இணையற்ற தேசபக்தியினுடைய அடையாளமாகவும் போற்றப்படுகிறாருன்றாங்க. இவருடைய தேசிய மரியாதைகள் பார்த்தோன்னா, டெல்லியில் இந்தியன் கேட் அருகில் நேதாஜியினுடைய பிரம்மாண்ட சிலை இருக்குது. 125வது பிறந்தநாள் நினைவாக இந்த டெல்லி கேட்டாண்ட வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து சுபாஷ் சந்திர போஸினுடைய ஆப்த பரபந்தன் புஷ்கார் விருது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து கொடுக்குறாங்க. இது நிறுவனங்களுக்கு 51 லட்சமும் தனிநபருக்கு 5 லட்சமும் பரிசாக கொடுக்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது யார் எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குதுன்னா, டிசார்டர் மேனேஜ்மெண்ட்டுன்ற பேரிடர் மேலாண்மை துறை தான் இது கொடுக்குது. இது எக்ஸாம்பிள் கேட்கலாம். இது கரண்ட் நியூஸ் சிஏ. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தேர்வுக்கு முக்கியமான இந்த பத்திரிகை மற்றும் இதழ்கள். சித்தரஞ்சன் தாஸ் தொடங்கியிருந்தா வங்காளினுடைய குரல். இந்த 4 இதழில் நேதாஜி பணி செஞ்சிரு. பின்னர் அவரே சொந்தமாக ஸ்வராஜ் என்ற வார இதழையும் வார பத்திரிகையும் நடத்தியிருக்காங்க. தேசிய திட்டக்குழு சொன்னல, இந்த ஹரிபுரம் மாநாட்டில் நேதாஜி தலைவராக இருந்தபோது இந்தியாவினுடைய எதிர்கால பொருளாதாரத்திற்கான நேஷ்னல் பிளானிங் கமிட்டி ஒன்று உருவாக்கப்படுகிறது. இதன் தலைவராக நேரு இருந்தார். நேருவை நேதாஜி நியமிக்கிறாரு. நேருவை தான் வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் பிளானிங் கமிட்டியுடைய தலைவராக வந்து ஹரிபுரம் மாநாட்டில் செலக்ட் பண்ணுறாங்க. இது எக்ஸாம்பிளாக கேட்கலாம். அடுத்து பாருங்கள், இது கரண்ட் அஃபேர்ஸுங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு வந்து பெயர் மாற்றம் 1943 ஜப்பான் கைப்பற்றிய அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளனா ஆசாத் இந்து அரசரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதாவது நேதாஜி அந்தமானுக்கு வந்து தியாகிகள் தீவு சஜித் என்றும், நிக்கோபார் தீவுக்கு வந்து ஸ்வராஜ் சுதந்திர தீவுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கான்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ஐஎன்ஏ படைப்பிரிவினுடைய பெயர்கள். ஐஎன்ஏவில் ஆண்களுக்கான 3 முக்கிய படைப்பிரிவுகள் இருந்தது. ஒன்று காந்தி பிரிகேட், நேரு ஒன்று, ஆசாத்துன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கான படைப்பிரிவுகள் இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும். காந்தி ஒன்று, நேரு ஒன்று, ஆசாத்து ஒன்று வச்சுருக்காரு. அதே மாதிரி பராக்கிரம திவாஸ்ன்றது நேதாஜியினுடைய பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதி இந்திய அரசு 2021ஆம் ஆண்டிலிருந்து பராக்கிரம திவாஸ் என்ற வீரத்தின் நாள் ஓகேங்களா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது தெரிஞ்சுக்கணும். குரோனலிக் ஆர்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பிறந்தது 1897. 1919 ஐசிஎஸ்சில் தேர்வில் வெற்றி பெறாரு. ஹரிபுரம் மாநாடு, திரிபுரம் மாநாடு தெரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த 4 இயரில் 1938, 1939, 43 சிங்கப்பூரில் தற்காலிக அரசு நிறுவுறாரு. 44 ஐஎன்ஏ இம்பால் மற்றும் பர்மா போர்கள் காந்தியினுடைய தேசத்தின் தந்தை என்று அறிவித்தது. 1945 டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்தப்பட்டது. 1947 ஐஎன்ஏ விசாரணையால் பம்பாயில் வந்து ரயில் கடற்படை கிளர்ச்சி வந்து நடந்தது. ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின் போட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்ட் வரும். சுபாஷ் சந்திர போஸ் ஐசிஎஸ்சியில் எப்போ வெற்றி பெற்றாருன்னா 1919. பின்னோட்டில் சுபாஷ் சந்திர போஸினுடைய அரசியல் குரு யாருன்னா சிஆர் தாஸுங்க. சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சியில் தலைவராக தேர்வு செய்யணும்னா ஹரிபுரம் மாநாடு, திரிபுரம் மாநாடு. ஹரி வந்து ஃபஸ்ட்டு, திரி 2வது. ஓகேங்களா? 38, 39. ஓகே. அதே மாதிரி 1938 நேதாஜி காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது இந்தியாவினுடைய பொருளாதார திட்டமிட்டது தலைவராக கமிட்டி வந்து தலைமையில் யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நேரு தலைமையில், ஜவஹர்லால் நேரு தலைமையில் நேஷ்னல் பிளானிங் கமிட்டியை ஏற்படுத்துகிறாங்க. த இந்தியன் ட்ரிகல் அப்படின்ற புகழ்பெற்ற நூலை வந்து பார்த்திங்கன்னா எழுதியவர் யாருன்னா ஸ்ட்ரகிள். இது வந்து கேட்டிருக்காங்க. 20லேருந்து 34 அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்ததுன்றது சுபாஷ் எழுதுனது தாங்க த இந்தியன் ஸ்ட்ரகிள். அதே மாதிரி காங்கிரஸ்லேருந்து வெளியேறிய பிறகு 1939 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கிய அமைப்பின் பெயர் அப்படின்னா ஃபார்வர்ட் பிளாக்கு, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எந்த வானொலி பரப்பின் வழியாக மகாத்மா காந்தியின் முதலாக தேசத்தந்தைன்னு சொல்கிறேன் ஆசாத் இந்து வானொலி, ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. ஆசாத் இந்து வானொலி தற்காலிக அரசு எந்த தேதியில் மற்றும் எங்கே பிரகடனம் செய்யப்பட்டது? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 21 அக்டோபர் 1943 சிங்கப்பூருங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய இராணுவத்தின் புகழ்பெற்ற ராணி ஆஃப் ஜான்சி பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தியாகர்னா கேப்டன் லக்ஷ்மி சாகல் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்குறதுனா போய் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு நேதாஜியினுடைய பிறந்த நாளான ஜனவரி 23 என்ன நாளாக அறிவிக்கிறது அப்படின்னா பராக்கிரம திவாஸ், வீரத்தின் திருநாள்னு சொல்லுவாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி டீட்டெயிலாக எடுத்திருக்கோம். சரிங்களா? நம்ம டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து ஸ்கிரிப்ட்ஸியாக தான் கொடுத்துட்ருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது பார்த்துட்டு போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? பணிச்சுமை காரணமாக தொடர்ந்து நம்மளால் வீடியோ போட முடியல. சரிங்களா? தாமதத்துக்கு மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க, நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்கப்பா. தேங்க்யூ.